நீங்கள் டேட்டா அனாலிசிஸ் விஷுவலைசேஷன் டேட்டாவில் ஏதோ ஒரு வேலை பார்க்கும்போது உங்களுக்கு தேவைப்படுற ஸ்ட்ரக்சரில் டேட்டா இல்லாமல் அந்த ஸ்ட்ரக்சரை மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கா? ஸோ டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி படிக்கிற சீரிஸ் தாங்க இது. டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீரிஸோட வீடியோ நம்பர் 2. இந்த வீடியோவில் நம்ம டிரான்ஸ்போஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டிரான்ஸ்போஸ் அப்படின்னா என்ன? நீங்கள் இங்கே இமேஜில் பார்க்குறீங்க இல்லையா? ஃபஸ்ட்டு டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ரீஜியன் ரோஸாகவும் மந்த் வந்து காலமாகவும் இருக்குது. செகண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா மந்த் ரோஸாகவும் ரீஜியன் காலமாகவும் இருக்குது. ஸோ டிரான்ஸ்போஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ரோ அண்ட் காலமாக ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கிற டேட்டா அப்படியே காலம்ஸ் அண்ட் ரோஸாக திரும்பணும். ஸோ ரோஸ் எல்லாம் காலம்ஸாகவும் காலம்ஸ் எல்லாம் ரோஸாகவும் மாறணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஒர்க் பண்ணுற ப்ரிடாமினன்ட் டேட்டா டூல்ஸில் டிரான்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ பவர் பிஐயில் பவர் குவரி எடிட்டர் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸில் இந்த டிரான்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பண்ணிக்கலாம். உங்களுக்கு டேட்டா விஷுவலைசேஷன் அண்ட் பவர் பிஐ பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டேட்டா விஷுவலைசேஷன் அண்ட் பவர் பிஐ நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா எங்ககிட்ட சில கோர்சஸ் இருக்குது. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் பயோவில் இருக்கிற லிங்க்கில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி அதை பாருங்கள். தேங்க்யூ.